ஒரு நாள் ராத்திரி மீனும் டீனுவும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. மீனு திடீர்னு எழுந்து வந்து அது என்ன சத்தம்னு செவுத்துல காதை வச்சு கேட்டா. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஓடி வந்து அவ அக்காவை எழுப்பி விட்டா. ஆனா மீனு அதை பார்த்து பயப்படல. மாறாக அதை போய் தொட போனா. அதை தொட்டதும் அது சொன்னது, நான் உங்களுக்கு உதவி செய்யதான் வந்திருக்கேன், நான் உங்கள் நண்பன். அது ஒரு தங்க நிறச்சாவியை கொடுத்தது. அதை வைத்து மீனுவும் டீனுவும் அந்த மாயாஜால கதவை திறந்தாங்க. மீனும் டீனுவும் அந்த மாயாவியுடன் உள்ள போனதும் அங்க நிறைய புத்தகங்கள் இருந்தது. ஒரு புத்தகம் தானாக பறந்து வந்து அவர்கள் கையில் தந்தது. அதிலிருந்து வந்த வெளிச்சத்தை பார்த்து டீனுவும் மீனுவும் ஆச்சரியப்பட்டார்கள். அது ஒரு மேப்பை கொடுத்தது. அதை வைத்து அவர்கள் புதையலை தேடி போனாங்க. அந்த பெட்டியையும் கண்டுபிடிச்சாங்க. அந்த பெட்டியை திறந்ததும் நிறைய தங்க காசுகள் இருந்தது. மீனுவும் டீனுவும் அந்த தங்க காசு மின்னுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதை கையில் எடுத்து ரசித்தனர். காலையும் ஆகிறது. மூவரும் வீட்டுக்கு செல்கிறார்கள். மீனுவும் டீனுவும் வீட்டுக்கு வந்ததும் மாயாவின் நண்பனுக்கு பாய் சொல்லி தூங்கச் சென்றார்கள். மீனுவும் டீனுவும் தூங்குவதை பார்த்துவிட்டு மாயாவின் நண்பனும் மறைந்து விட்டான். டீனு காலையில் எழுந்ததும் அந்த பெட்டியை பார்த்தாள். இது கனவா நிஜமா என்று யோசித்துக் கொண்டே அந்த பெட்டியை எடுத்தாள். ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு அடுத்த பார்ட் வேணும்னா எனக்கு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் குட்டீஸ்.